உறவுகளே, டிஜிட்டல் வேர்ல்டில் முதல் முறையாக மீடியா உலகத்தில் முதல் முறையாக சேட்டிலைட் வெர்சஸ் டிஜிட்டல் மீடியா ஒரு ஊடக போர் ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த பெருமை ஜென்சி கிட்டேயே சேரும், தாவேகாவின் தொண்டர்களே சேரும். ஒரு பல ஆண்டுகளாக சேட்டலைட் மீடியாவை ஆண்டு கொண்டிருந்த ஒரு நியூஸ் சேனலு, டிஆர்பியில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்கள், இந்த மாதிரி எல்லா நியூஸ் சேனலும் இப்போது உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களா சொல்லாங்களா? உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளை, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக சேட்டலைட் சேனலோட டம்மி வெர்ஷன்ஸ், ஓகேங்களா, அதாவது சன் நியூஸ் அப்படின்னா சன்னி நியூஸ், பாலிமர் அப்படின்னா பாலிமர், கலைஞர் செய்திகள் கொலைஞர் செய்தி. என்ன ஏலாடி பண்ணுறீங்க? சரி, ஓகேவா. இந்த மாதிரி அதே மாதிரி ரிப்ளிகேட் பண்ணி அவங்களுடைய லோகோ மாதிரியே வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ட்விட்டர் பேஜையே தெரிக்க விட்டுவிட்டாங்க நம்மளோட ஜென்சி கிட்ஸ். இது முழுக்க முழுக்க தாவேகாவை சேர்ந்த ஒரு சிலர் யாரோ பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸா, இல்லை தொண்டர்களா, இல்லை விஜய் ஆதரவாளர்களா, இல்லை நம்ம பார்த்தோன்னா இப்போ அந்த ஆங்கிளில் பார்க்க முடியாது, நம்ம எல்லா பர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கணும் இல்லையா? இல்லை, தொடர்ந்து சேட்டலைட் சேனல்கள் என்று மார்த்தட்டி கொள்ளும். இந்த எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார், ஆண் பெண், ஓகேவா, அந்த மாதிரி சேட்டலைட் சேனல் டிஜிட்டல் சேனல் அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. டிஜிட்டல் மீடியாவை அப்படி தான் இப்போ இருக்குது. நீங்களாம் டிஜிட்டல் சேனல் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சேட்டலைட் சேனலு அப்படின்னு மார்த்தட்டிக்கிற அளவுக்கு நியூஸ்லாம் போடுறீங்களா? உங்கள் நியூஸில் சேட்டலைட் சேனல்னு மாற்றக்கூடிய அளவுக்கு குறைஞ்சபட்சம் நேர்மையாக நீங்கள் நடந்துக்கிறீங்களா? உங்கள் நியூஸ்லாம் ரொம்ப நியாயமாக இருக்கா? உங்கள் ரைட் அப்ஸே நீங்கள் போடக்கூடிய டைட்டிலு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நடுநிலையாக இருக்கா? நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஜேர்னலிசம் நியாயம் கற்பிக்கிறது எங்கே நீங்கள் முன் வரீங்க? நாங்கள் சேட்டலைட் சேனல்ப்பா, எங்களை மாதிரியே ஒருத்தன் டம்மியாக சேனலை ட்விட்டர் பேஜ்லேயும் மற்ற சோஷியல் மீடியாலையும் உருவாக்கிவிட்டு அங்கே தவறான பரப்புரைகளை செய்கிறார்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உறவுகளை, இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சன் நியூஸ், பாலிமர் நியூஸ், நியூஸ் தமிழ் 24/7 போன்ற புதிய தலைமுறை போன்ற இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க பண்ணது கரெக்டுன்னு நம்ம இங்கே பேச வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க பண்ணுறது தவறு தான். அந்த மாதிரி ஒரு போலி கணக்கு கிடையாது, அவங்க மாதிரியே ரிப்ளிகேட் பண்ணி டிஜிட்டல் மீடியாவில் ஒரு சேனல்ஸ் அவங்க உருவாக்கி அவங்க லோகோ மாதிரியே யூஸ் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு லீகல் டேர்ம்ஸில் எங்கேயாவது காப்பிரைட் ட்ரேட்மார்க்கில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அவங்க லீகலாக அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அதில் அவங்க அவதூறு பரப்புகிறாங்க, சன் நியூஸ் டேட்டா தாக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் அவதூறு அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னா ரைட், ஓகே. ஆனால் இந்த சேட்டிலைட் சேனல்கள், இப்போ நான் எதையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, இப்போ நான் சொல்கிறது யாருக்கு பொருந்துமோ அவங்களுக்கு குத்தும் குறையும். ஒரு சில சேட்டலைட் சேனல்கள் சரியான பதிவுகளை முறையாக வெளியிடாமல் நீ கேவலமாக பார்த்தனா நடுநிலையாக இல்லாமல் ஒரு பக்கமாக சொம்படிக்கிற. நீ ஒரு நியூஸை உன் ஓனரும் உன் தலைவனும் ஜாலியாகிற மாதிரி நியூஸை போட்டு உன் பர்சனல் டிஆர்பியை ஏற்றுக்கிற. அதுக்கு நீ இன்னொருத்தனை பலியாடா ஆக்குற அப்படின்னு நீ போடுற இல்லையா நியூஸு, அது அந்த முகத்திரையை கிளிப்பதற்காக தான் அதே பேரில் இவங்க டிஜிட்டல் மீடியாவில் சேனல் ஆரம்பித்து அவங்கள இங்கே அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு கொலை ஏற்பட்டது என்றால், ஒரு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டது என்றால், சட்டத்துக்கு புறம்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால், அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உடனே பிரேக் பண்ணி அதுக்கு ஒரு 10 நியூஸ் கார்டு போட்டு நீங்கள் காமிக்கணும். ஆனால் நீங்கள் பண்ணுறது என்ன? சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய செய்திகளை ஒரு நியூஸ் கார்டு, ஒரு ஹெட்லைன்ஸ் கீழே தம்மா தூண்டு ஒரு ரன்னிங் ஹெட்லைன்ஸில் போட்டு விட்டு
ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா ஒரு 15-20 நியூஸ் கார்டு போடுறீங்கன்னா இது நியாயமான ஆதாரத்தோட பேசுகிறேன். இப்போ நம்ம ஆதாரத்தை வந்து நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கான ஆதாரத்தை நம்ம நிச்சயமாக பார்ப்போம். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சேனலில் ஒரு நியூஸ் ஒன்று வருது. இங்கே பாருங்கள், விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கில் சன் நியூஸ் வெளியிட்ட செய்திகள். ஓகேவா, இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 15 நியூஸ் கார்டு போட்டிருக்கீங்க சன் நியூஸ் அண்ணே. நீங்கள் வந்து 15 நியூஸ் கார்டு போட்டிருக்கீங்க. ஆனால் அதே நெல்லை மாவட்டத்தில் இந்த நாங்குநேரியில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது இல்லையா, அதை இந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி நீங்கள் எத்தனை நியூஸ் கார்டு போட்டீங்க? கீழே ஒரு நியூஸு, அது எதில் போடுறீங்க, ட்விட்டரில் போடுறீங்களா எதில் போடுறீங்கன்னு தெரியல. நெல்லை நாங்குநேரி கொலை வழக்கில் சன் நியூஸ் வெளியிட்ட செய்தி தான் தெரியுமா? நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் 3 பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அங்கு டீ கடையில் நின்ற 4 வரை சராமாரியாக வெட்டியுள்ளனர். சம்பவத்தில் எஸ்பி டிஐஜி விசாரணை. இது இவ்வளோதான். ஆனால் ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கான நியூஸு கிட்டத்தட்ட ஒரு 15-16 நியூஸ் கார்டு சன் நியூஸ் ட்விட்டரு அடித்து தும்சம் பண்ணீங்க. கரெக்டுங்களா? நான் தவறு சொல்லலை. ஆனால் நீங்கள் இதே மாதிரி தானே அண்ணன் வந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்துருக்கணும். நான் அவங்கள தவறு சொல்லலை. ஆனால் நீங்கள் இதே மாதிரி எல்லா நியூஸையும் நீங்கள் பார்த்துக்கணும். இவங்களுக்கு நீங்கள் 14 கார்டு போடுறது உங்கள் இஷ்டம், உங்கள் சார், நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. அதை பற்றி நான் எதுவும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு சமுதாயத்தின் ஒரு மக்களோட நலனுக்காகவும் சமுதாயத்துக்காக நீங்கள் வந்து 4வது துருன்னு சொல்கிறீங்க. நாங்களாம் சேட்டிலைட் சேனல் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த சேட்டிலைட் சேனல் என்ன கலெக்டிங்க? மற்றவோட விவாகரத்தை பற்றியோ மற்றவோட குடும்ப இதை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நியூஸ் 15-16ன்னு போட்டுக்கிட்டு பரப்பிக்கிட்டு அதை வந்து அதை நீங்கள் பண்ண அதே வேலையை இன்னொருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வன்மையாக கண்டிப்பீங்களா? என்ன நியாயம்? நான் கேட்குறது நியாயம் தானே. இப்போது அவங்க பண்ணுறது தவறு தான். அவங்க பண்ணுறது தவறுனா நீங்கள் பண்ணுறது தானே தவறு. இப்போ நீங்கள் என்ன வாக்குவாதம் வருவீங்க? நாங்கள் பண்ணுறது அவங்க பண்ணுறது ஒன்றா? சரி, நான் என்ன சொல்கிறேன், சேட்டிலைட் சேனல் நாங்கள் ரொம்ப எத்திக்கல், நாங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னல், நாங்களாம் வந்து ரொம்ப கண்ணியத்தோட நாகரிகமாக எங்களோட ரைட்டப்ஸ்லாம் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃபையும் நான் காமிக்க சொல்கிறேன். நேற்று தஞ்சையில் திரு விஜய் அவர்கள் பேசின நியூஸ் கார்டெலாம் நீங்கள் போட்டிங்க இல்லையா சன் நியூஸில், அதில் அவர் பேசுனதுக்கும் நீங்கள் வச்சுருக்க அந்த நியூஸ் கார்டுக்கு நீங்கள் வச்சுருக்க இமேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மேட்ச் ஆச்சா? அதுதான் உங்கள் சேட்டலைட் சேனலோட நாகரிகமா? சேட்டலைட் சேனல் நீங்கள் மார்த்தட்டி கொள்கிறீர்களே, இதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சீனியர் ஜேர்னலிசமை காட்டுற லட்சணமா? நீங்கள் டிஜிட்டல் வேறு, நாங்கள் சேட்டலைட் வேறு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு வந்து இதுதான் வந்து சாட்சியா? உங்களுக்கு வந்து விஜயோட புகைப்படம் வேறு எதுவுமே இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் டைட்டில் ஜென்மம் அப்படின்னு நீங்கள் வச்சு போடுறீங்களா? அது கரெக்டா? இதெல்லாம் தான் நீங்கள் வந்து போடுற வெப்காவோட ஸ்டைலா, உங்கள் நியூஸ் கார்டு ஸ்டைலா? இதெல்லாம் உங்கள் நீங்கள் வந்து வன்மத்தை கக்கிறதா அர்த்தம் இல்லையா? இங்கே பாருங்க, ஒன்று, அதாவது நீங்கள் என்ன தெரியுமா சொல்ல வரீங்க, நாங்கள் எப்படி வேணாலும் எங்கள் விஷயத்தில் நான் நியூஸ் போடுவோம், அதே வந்து நாங்கள் பண்ணுற இந்த செயலுக்காகவும் நாங்கள் இந்த மாதிரி கீழ்த்தரமாக கேவலமாக நடந்துக்கிறதுக்காகவும் நீங்கள் என்ன எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் எங்கள் சேனலை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உனக்கு ஒருத்தங்களை பற்றி கீழ்த்தரமாக ஒரு அரசியலை கீழ்த்தரமாக விமர்சிக்கிற எல்லா உரிமையும் இருக்கும் பட்சத்தில் அதே உரிமை தானே அவங்களுக்கும் இருக்கும், அதே உரிமை அவங்களுக்கும் இருக்கணும். அதான் நியாயம், அதெல்லாம் உலக நீதி. அதில் உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இங்கே பாருங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஊடகத்தை பற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி வந்து சென்னை ப்ரெஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இன்னொரு சில பல யூனியர்களை சேர்ந்தவங்களாம் போய் நீங்கள் கொடுத்தீங்க, அவங்க அவதூறு பார்ப்பாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, ரைட்டு, வெங்கட்ராமன் டிஜிபி அவளை பார்த்து கொடுத்துருக்கீங்க, ஓகே ரைட். இப்போ அது சப்ஜெக்ட் கிடையாது. இது வந்து அவங்களா எடுத்துமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த சேட்டலைட் சேனல் மூலிமா அவங்க சொன்னதுனால இவங்க எடுத்துகிட்டு போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வலிச்சிருக்கு, உங்களுக்கு குத்தி இருக்கு. நீங்கள் ஒரு பொய்யான செய்தியை பரப்பும் போதோ இல்லை ஒரு செய்தியை நீங்கள் முறையாக அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாதனால நீங்கள் பண்ணுற ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்த அவங்க எடுத்து அதை ட்ரால் பண்ணும்போது
உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு லிட்ரலாக நீங்கள் அதுக்கு டைரெக்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான அர்த்தம் தான் இது இல்லையா? அப்போ என் கேள்வி என்னன்னா, மற்ற எல்லாத்தையும் விட்டுடலாம். ஊடக நண்பர் ஒருவர், ஊடக உறவு ஒருவர், நியூஸ் தமிழ் 24/7 சேனலில், சரியா, நீங்கள் சேட்டலைட் சேனல்லாம் எடுத்துறீங்க இல்லையா? நான் அவங்கள கேட்குறேன், எத்தனை பேர் அந்த நியூஸ் தமிழ் 24/7 தவிர்த்து மீது எத்தனை பேருங்க இதுக்காக குரல் கொடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் நீங்கள் போட்டீங்க உங்கள் சேட்டலைட் சேனலில்? அதே இந்த டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லையா, சேட்டலைட் சேனலை விட அதிகமாக வந்து அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்கங்க. நான் நினச்சி பார்க்குறேன், இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மீடியாலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக எவ்வளோ விஷயங்களை வந்து உங்களுக்கு சாதகமான விஷயங்களை, உங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை, உங்களுக்கு யார் செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணுறாங்கன்னா, நான் சொல்லலை அதை, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குன்னா அது சார்ந்த செய்திகளே நீங்கள் வெளியிடுவீங்க அப்படின்னா, இனி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா இந்த பொதுமக்களுக்கு, காமன் பீப்புளுக்குலாம் எவ்வளோ விஷயம் தெரியாமையே போயிருக்கும். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் ரூல் பண்ணுது. நாளைய சன் டிவி, நாளைய பாலிமர், நாளைய நியூஸ் தமிழ் 24/7 இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான் மாறி வராங்க. நாளைக்கு எல்லாமே டிஜிட்டல் தான், டிஜிட்டல் மீடியா தான் நாளைக்கு எல்லாமே. சேட்டலைட்லாம் அடுத்து வரப்போகிறதே கிடையாது. சினிமாவில் போய் பார்க்குறத விட நம்ம எல்லாமே எதில் பார்க்குறோம், உட்காந்து ஒவ்வொரு ஆப்லையும் பார்த்துருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானு, சன் நெக்ஸ்ட், அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உட்காந்து படம் பார்த்துருக்கோம். எல்லாமே மாறி ரிலீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் பண்ணுறாங்க. இது எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்ல வரேன், ஃபியூச்சர் டிஜிட்டல் தான். ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு இடத்த இன்னைக்கு, ஓகேவா, இந்த சோஷியல் மீடியாக்கா, இந்த பொலிட்டிக்கல் நியூஸ்க்காகவும் மக்கள் வந்து செய்கிற அதாவது மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை சேட்டலைட்டை விட அதிகமாக இன்னைக்கு பல டிஜிட்டல் மீடியா சேனல்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் சேனல்ஸ், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொருத்தங்கிட்டையும் எத்தனையுமே சேர்க்குறாங்க. உங்களை விட அவங்க தான் அதிகமாக சேர்க்குறாங்க. நீங்களே பல குரூப்பில் இருந்தோம், பல யூடியூபர்ஸ் கிட்ட இருந்தோம், பல இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் வந்தால் எடுத்து நீங்களே நியூஸ் போடுறீங்க. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இவங்க இல்லை அப்படின்னா பல விஷயங்கள் வந்து வெளியில் வராதுன்றது உண்மை. நீங்கள் செட் பண்ணுறது தான் நரேட்டிவ், நீங்கள் கொடுக்கறது தான் நியூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மாறிடும். அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இந்த சமுதாயத்துக்கு இருக்கும், எவ்வளோ பெரிய ஆபத்தாக நினச்சி பாருங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு மேசிவான டிஜிட்டல் மீடியா சப்போர்ட் இங்கே இருக்கும் போது, டிஜிட்டல் மீடியா உலகம் இங்கே இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனாக இருக்கும் போது நீங்கள் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நியூஸாக போடுவீங்க. எதையும் வந்து ஒரு நேர்படியாக சொல்ல மாட்டீங்க, ஜிங்சாக் அடிப்பீங்க, ஜால்ரா அடிப்பீங்க. அப்படின்னா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இல்லைனா நீங்கள் இன்னும் என்னெல்லாம் ஆடுவீங்க. ஒன்று வேணாங்க, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த டிஜிட்டல் மீடியாலாம் இதுக்கு முன்னாடி ஒரு 30-40 வருஷமாவே இருந்தது அப்படின்னா பல தலைவர்கள் வந்திருக்கவே முடியாது. எந்த கட்சி சார்ந்தவர்களாக வேணா இருக்கட்டும், பல தலைவர்கள் உருவாகியா இருக்க முடியாது. எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருக்கும். எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, எத்தனை பேர் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. அதனால நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு ஏக்கம் வருது இப்போ இதை யோசிக்கும் போது. இதெல்லாம் உடனே எல்லாம் வெளியே வருதுன்னா, ஒரு வாட்ஸ்அப்பில், ஒரு யூடியூப் சேனல் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். யாரோ ஒரு தம்பியோ ஒரு உறவோ டக்குன்னு ஒரு தம்பியில போட்டு டக்குன்னு வெளியிட்டலாம். எதுக்குமே பயப்படுறது கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் வந்து பார்த்தா உண்மையாக சமூகத்துக்காக ஒரு அக்கறையின் பேரில், ஒரு இன்ட்ரெஸ்ட் பேரில் உண்மையாகவே ஏதாவது ஒன்று பண்ணணும், இதனால ஒரு 10 பேர் பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு அக்கறையோட வீடியோஸ் போடுறவங்க பல சொந்தங்கள் இங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு வேற லெவல்ல அது பொலிட்டிக்கலாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்றது தான் இப்போ இந்த சேட்டலைட் டிவிகளுக்கு பிரச்சனை. இல்லடா இது அங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா பொலிட்டிக்கலாகவும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களே. ஒரு தேர்தலையே மாற்றக்கூடிய சக்தி அளவுக்கு டிஜிட்டல் மீடியா இப்போ வளர்ந்துருமோ, இந்த டிஜிட்டல் யூடியூபர்ஸ்லாம் வளர்ந்துருவாங்களோ. அவன் ஒரு நரேட்டிவ் செட் பண்றானே, இங்க நரேட்டிவ் செட் பண்றது நம்ம மட்டும்தானே. இங்க திரு விஜய் அவர்கள் சொன்னது போல, ஹலோ ஓவர் ஒன்று நீ இன்னொன்று நான், ஓவர் கேட்குதா அப்படின்ற மாதிரி, ஒன்று இந்த சேனல், ஒன்று அந்த சேனல், அண்ணா நீ அதை போடு, நான் இதை போடுறேன், நீ அதை போடாத, நான் இதை போட மாட்டேன்னு உங்களுக்குள்ள நீ இவனுக்கு ஆதரவு, நான் அவனுக்கு ஆதரவு, அவன் இவனுக்கு ஆதரவு, இவன் அவனுக்கு ஆதரவு, அப்படியே நீ ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிறா. இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு உள்ளபடி எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறனால, அது பொலிட்டிக்கலாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறனால உங்களுக்கு பிரச்சனை. நீங்க நினைக்கிற நரேட்டிவை செட் பண்ண முடியல, சுக்குநூறு ஆக்கிடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமா அவங்க வந்து அவதூறு பரப்புறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்க வந்து எப்படி விஜய் அவர்கள் பேரை வைத்து சில பேர் வந்து சில டிவிகேவோட லோகோவை வைத்து சில பேர் அவதூறு பரப்புறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கு. உண்மையாக அவர் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிருக்கவங்க, பாசம் வச்சிருக்கவங்க கூட இந்த மாதிரி தவறான ஒரு விஷயங்களை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
காமன் பீப்புள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே சேர்ந்தவங்களே உங்கள் கட்சியில் இருந்துக்கிட்டு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அவனும் உங்கள் மேலே இருக்க வெளியில் வாய் பேச முடியாமல் நேரடியாக அந்த வன்மத்தை கக்க முடியாமல் அவனும் உள்ளே புந்து உனக்கு நியூஸ் வந்து இங்கே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி எல்லா வாய்ப்பும் இருக்குல்ல. எப்போ நீ கரெக்டாக சொல்ல முடியும் இவன் தான் பண்ணுவான், இவன் தான் அவதூறு பரப்புறான், இவன் தான் செய்யறான்னு சொல்லி எப்படின்னு சொல்ல முடியும்? இங்கே பிரச்சனை என்னன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செய்தித்துறை அமைச்சர் கூட தானே இருக்காரு. அந்த செய்தித்துறை அமைச்சர் கூட இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுங்க. இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் இதெல்லாம் ப்ரூஃப்லாம் கொடுக்கணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், பண்ணக்கூடாது, ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு நரேட்டிவ் நீங்களே கொண்டு வந்துடுங்க. ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு கண்ட்ரோல் பண்ண முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். நீங்கள் அப்பப்போ சொல்கிற அந்த ஒன்றிய அரசு சொல்லுவீங்க இல்லையா, பேசி இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் தாங்க முடியலங்க, டிஜிட்டல் மீடியாவில் இஷ்டத்துக்கு தடியறதுலாம் தண்டல்கார மாதிரி அவன் ரொம்ப ஓவராக உண்மையாக நியூஸை போடுறாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லையே, இந்த மாதிரிலாம் பழக்கம் எப்படி அரசியல் பண்ணுறது அப்படின்னு போய் அழுவுங்க, போய் கதறுங்க. நீ நம்ம எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை, நம்ம செட் பண்ணது நரேட்டிவ் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலில் சேட்டலைட் ரூல் பண்ணுறதா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே அதிகமாக ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு போய் கதறுங்க, போய் ரூல்ஸை கொண்டு வாங்க போங்க. இந்த சுதந்திர நாட்டில் பேச்சு உரிமைன்னு எல்லாருக்குமே இருக்குது, அவதூறு பரப்பக்கூடாது, அது நான் ஒத்துக்கிறேன். அந்த சேட்டலைட் சேனல்ஸ் மேலே அவங்க வந்து அதே மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி தப்பாக செய்தி போட்டு இல்லாத போட்டாங்க அப்படின்னா, அசிங்கமாக ஒரு பரப்புரை பண்ணாங்க, பெண்கள் மீது தாக்கத்தாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதுவே நீங்கள் போடக்கூடிய செய்தியை மட்டமான செய்தி, கேவலமான செய்தி, நீ தப்பாக போடுற, இதுதான் உண்மையான அவன் அதை எக்ஸ்போஸ் பண்ணானா அதுக்கு பேர் அவதூறு கிடையாது. நீங்கள் போடுற செய்தி எல்லாமே ஆமான்னு தலையாட்டுறதுக்கு அவனும் உங்கள் வீடு சொம்பு கிடையாது, இல்லை உங்கள் கூட சுற்றுற அண்டாங்க கிடையாது. அவங்க காமன் பீப்புள், அவங்களோட கருத்தை அவங்க தெரிவிச்சு தான் ஆவாங்க. நீங்களா போடுற செய்தியை மட்டும்தான் பார்க்கணும், நீங்களா போடுற நியூஸ் தான் வந்து உண்மை அப்படின்றது கிடையாது. ஆனால் எல்லா சேனலும் அப்படி கிடையாது. நான் அதையும் சொல்கிறேன், சில நேரங்களில் சில சேனல்லாம் நேர்மையாக நியாயமாக நியூஸ் போடுறாங்க. இந்த பதிவு முழுக்க யாருன்னா ஒரு சேனல் ஒரு தலைபட்சமாக ஒரே கட்சிக்கு கன்னியூஸாக சொம்பு அடிக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்காக மட்டும்தான் இது, அவங்களுக்காக மட்டும்தான் இது. உனக்கு குத்துச்சுன்னா அது என் பிரச்சனை கிடையாது, அது உன் பிரச்சனை, அது நீ தான் பார்த்துக்கணும். இந்த பதிவு உனக்கு குத்துச்சுன்னா அது நீ தான் பார்த்துக்கணும், அது என் பிரச்சனை கிடையாது. இல்லை நாங்கள் எங்கள் சேனலில் ரொம்ப நேர்மையாக நாங்கள் பண்ணுறோம்ப்பா அப்படின்னா அப்போ இது உனக்கு கிடையாது. அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இரு, இல்லை ஓகே பார்க்காத போயிட்டே இரு, புரியுதா? அது உனக்கு குத்துச்சுன்னா நியூஸை கரெக்டாக போடு. டிஜிட்டல் மீடியா, டிஜிட்டல் நியூஸு இஸ் கோயிங் டு ரூல் தி கம்ப்ளீட் சோஷியல் மீடியா. இந்த கம்ப்ளீட் ஜேர்னலிசமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூச்சர் டிஜிட்டல் மீடியா தான் இருக்கும். எல்லாமே டிஜிட்டலாக மாறப்போகுது. இன்னமேல் அவங்க இஷ்யூ நரேட்டிவ் செட் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க உறவுகளே, நான் இப்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னும் ஒரு சேனலுக்கு ஃபிக்ஸ் ஆகாதீங்க, தயவு செஞ்சு ஒரு சேனலில் ஃபிக்ஸ் ஆகாதீங்க. உண்மையாகவே அவங்க வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய டிஜிட்டலாக யூடியூபர்ஸ், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பார்த்தா நிறைய விஷயம் கொண்டு வர பார்க்குறாங்க. நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. நானே நிறைய பார்க்குறேன் வீடியோஸ், மிக அருமையாக கருத்து சொல்கிறாங்க, மிக அருமையாக இருக்கு அவங்க பேசுறதெல்லாம். நீங்கள் நம்ம உறவுகள் தான் பண்ணுற தப்புகள். இங்கே எல்லாமே என்னன்னா ஒரே நியூஸை நம்ம பார்க்க வேண்டியது, ஒரே இதோட நம்ம ஆதரவு தெரிவிக்க வேண்டியது, அது அவங்களுக்கு வியூஸ் போக வேண்டியது, அதை வச்சு அவனுக்கு காசு சம்பாரிச்சு இவன் என்ன பண்ணுறதுன்னா அவனுங்களுக்கே ஓகேவா உண்ட வீட்டுக்கே வந்து ரெண்டு போல, அதாவது சாப்பிட்ற வீட்லேயே வந்து இருந்துட்டு நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி நம்மளால தான் அவன் சம்பாதிக்கிறாங்க, நம்ம பார்க்குறதான் வியூஸு. ஆனால் நம்மளே அடிக்க வேண்டியது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஓகேவா? அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவன் வந்து போடுறது நியூஸு நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு நம்மளே அடிக்க வேண்டியது. இது எவ்வளோ பெரிய ஒரு மானக்கட்ட ஒரு பொழப்பு. இதை நம்ம சப்போர்ட் பண்ணலாமா? சப்போர்ட்டே பண்ணக்கூடாது உறவுகளே, சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. இந்த ஊடக போர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்தோ இல்லையோ மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. ஜென்சி கிட்டு பல விஷயங்களில் ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட இந்த ஜென்ரேஷன் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த மீடியாவோட கண்ட்ரோலை ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஒரு மொபைலில் வந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசமாக இருக்கட்டும், இன்னைக்கு வேற லெவலில் அது வர்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆரோக்கியமான இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம பார்க்கணும், ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்கள் பரப்பணும், நெகட்டிவான விஷயங்களை பரப்பாதீங்க, ஆரோக்கியமான விஷயங்களை பரப்புங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ அந்த சேட்டலைட் மீடியாஸ் வந்து ஒரு விஷயத்தை போடுறாங்க, அது நியூட்ரலாக இல்லையா, அதை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது, அது தப்பே கிடையாது. ஆனால் அவங்க பண்ணுற அதே தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நிச்சயமாக இந்த எலெக்ஷனில் ஓகேங்களா, இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸு ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது உறவுகளே. இதை நம்ம கண் கூட நம்ம பார்க்க போகிறோம், கண் கூட. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணுறேன்.
அதனால தான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வந்து புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சியும் சரி, இல்ல ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளும் சரி, ஓகேங்களா, இந்த டிஜிட்டல் பூம் இருக்கு இல்லையா, அதை வந்து பயங்கரமா உங்களுக்கு கை கொடுக்கும். அதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தாவேகா கட்சிக்கு வரும். ஏன்னா இளைஞர்கள் ஆல்ரெடி அங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜென்சி கிட்ஸ், ஆல்ரெடி சோசியல் மீடியாலேயே இருந்து ஊர்னவங்க, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே இருக்கிறவங்க. ஸோ புது வரவு, ஒரு கரிஷ்மேட்டிக்காக ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு சினிமா ஃபேம் உள்ளவர், யங்ஸ்டர்ஸு, அந்த மாதிரி பல டாட்ஸை கனெக்ட் பண்ணி தான் இந்த தேர்தலை வந்து நம்ம அல்காரிதம் பேஸ்லையோ இல்லை மேத்தமெட்டிக் கால்குலேஷன்லையோ மொத்த சதவீதம் இவ்வளோ வந்தது, மொத்தம் இவ்வளோ போன வாட்டி இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ வாட்டி இவ்வளோ ஆச்சு, இது ஆச்சு, ஸோ இதுதான்ப்பா உனக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு கேம் சேஞ்சராக தான் இருக்கும். அதுக்குன்னு அவங்க சிஎம்மாக வருவாங்க, அவங்க அவ்வளோ அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எப்பவும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள். யாரு நம்ம டாப் ஸ்டேட் சொல்லுவார்ல அந்த மாதிரி, ஓகேங்களா. எப்பவுமே இந்த எலெக்ஷன்ல எதிர்பாராதே நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக இருக்கு. அது ஓட் பர்சன்டேஜ் இருக்கலாம், இல்ல ஜெயிக்கலாம், நம்பர்ஸ் மாறலாம், டிஎம்கே வந்து 3வது இடத்துக்கு வரலாம், நாம் தமிழர் கட்சி சீமான சிஎம் ஆயிடலாம், என்ன வேணா நடக்கலாம், ஓகேவா. எதுவாக இருந்தாலும் இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு தேர்தல்லாம். இப்போ இந்த நேரத்தில் இந்த சேட்டலைட்டா இல்லைன்னா டிஜிட்டலா அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஜிட்டல் இஸ் ரூலிங் நவ். அதுதான் வந்து ஃபியூச்சரு. இந்த போர்ல நிச்சயமா டிஜிட்டல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்க போகுது. ஃபியூச்சரும் டிஜிட்டல் தான். அதனால அவதூறை வந்து பரப்பாம டிஜிட்டலா நம்ம இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், யூடியூபர்ஸ் யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு நல்ல செய்திகளை தைரியமா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. எதற்கும் யாருக்கும் தயங்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிற உறவுகளே, நன்றி, வணக்கம்.